யோசபாத்தும் அவரோடு இருந்த ராஜாக்களும் யுத்தம் செய்வதற்காக சென்று காட்டிலே தண்ணீர் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அங்கே தீர்க்கதரிசிகள் யாராவது இருக்கார்களா என்று தேடி எலிசாவிடம் சென்றார்கள். எலிசா தேவனிடத்தில் ஜெபித்து, இந்த பள்ளத்தாக்கில் குழிகளை வெட்டுங்கள், காற்றையும் மழையையும் காணாவிட்டாலும் தண்ணீர் வந்து நிரம்பும் என்று சொன்னான். அவர்கள் அப்படி செஞ்ச போது அவருக்கு தண்ணீர் கிடைத்தது. அவர்களுடைய கஷ்டம் நீங்கியது. அதே போல நாம் தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது அதனால் நமக்கு பிரயோஜனம் கிடைக்க வேண்டும் என்றால் தேவன் சொல்லும்படி நாம் செய்ய வேண்டும். ஆனால் நாம் எப்படி இருப்போம் என்றால், வசனத்தை கேட்பதிலே நாம் மிகவும் பலவீனமாக இருப்போம். சிலர் எப்படி இருப்பார்கள் என்றால், நிலத்தின் மேல் தண்ணீர் விழுந்து சிறிது நினைத்துவிட்டு செல்வது போல அவருடைய இருதயத்தில் வசனம் கொஞ்சம் மட்டுமே இருக்கும். சிலர் பள்ளத்தாக்கில் கொஞ்சம் தண்ணீர் இருப்பது போல அவருடைய இருதயத்தில் வசனம் கொஞ்சம் மட்டுமே இருக்கும். இன்னும் சிலர் எப்படி இருப்பார்கள் என்றால், பாறையின் மேல் தண்ணீர் வந்து விழுந்து அப்படியே வலிந்து போவது போல இருப்பார்கள். அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விட்டு விடுவார்கள். தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதினாலும் கேட்பதினாலும் அந்த வார்த்தையினால் அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அவர்கள் எந்த மாதிரி பள்ளத்தாக்கில் குழிகளை வெட்டினார்கள்? எதற்காக வெட்டினார்கள்? பள்ளத்தாக்கில் தண்ணீர் வந்து நின்றால் தேவையான அளவு தண்ணீர் போதாது. அதற்காகத்தான் தேவன் குழிகளை வெட்டுங்கள் என்று சொன்னார். அவர்கள் எவ்வளவு ஆழமாக குழிகளை வெட்டினார்களோ அவ்வளவு தண்ணீர் கிடைத்தது. நாமும் தேவனுடைய வார்த்தையை மிகவும் கவனமாக கேட்பது மட்டுமல்லாமல் மீண்டும் மீண்டும் அதை தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாம் வசனத்தை தியானிக்கும் போது அது எப்படி இருக்கிறது என்றால், குழிகளை வெட்டிய விதத்தில் பள்ளத்தாக்கை ஆழமாக வெட்டி கொண்டு செல்வது போல நீ வசனத்தை தியானிக்கும் போது அந்த வசனம் ஆழமாக உன்னுடைய இருதயத்தில் செல்லும். அப்பொழுது என்னவாகும் என்றால், தேவன் அனுப்பும் ஆசீர்வாதம், அந்த உதவி உனக்கு கிடைக்கும். இதையெல்லாம் செய்யாமல் நீ ஜஸ்ட் வார்த்தையை கேட்டு அப்படியே விட்டுவிட்டால், கேட்பதினாலும் வாசிப்பதினாலும் அந்த வார்த்தையிலிருந்து உனக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது.